நான் யாருக்கு வாக்கு செலுத்தினேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் அதை பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட வேணாம். நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துனீங்க? அண்ணன் சீமானுக்கு. அது கண்டிப்பாக சரியான முடிவாக இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டால், ஆனால் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்தியிருந்தா கண்டிப்பாக வாழ்த்துக்கள், மிக மகிழ்ச்சி. ஏன் சொல்கிறேன்னா, ஆளுங்கட்சியை வலுவாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் அண்ணன் சீமான். ஆளுங்கட்சி மீது இவ்வாறுலாம் கேள்விகள் தொடுக்கலாம் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் இருந்து தான் கற்றுக்கணும். அவர் கண்டிப்பாக அரசியல் களத்தில் எப்போவுமே தேவை. அதனால் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்தி இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது டிஎம்கே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. நீங்கள் அதுக்கு வாக்கு செலுத்திருந்தீங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சியோட சொல்கிறேன், வாழ்த்துக்கள். எதனால் அப்படின்னா, அவங்களுடைய கொள்கை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், தேமுதிக, அவங்களுடைய வலுவான ஒரு கூட்டணிக்கும் அவங்களுடைய கொள்கைக்கும். பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு வாக்கு செலுத்தியிருந்தால் கண்டிப்பாக வாழ்த்துக்கள். மூன்றாவது டிவிகேனுடைய அரசியல், அதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அண்ணன் தளபதிக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எதனால் அவருக்கு வாக்கு செலுத்தணும்னா, அவர் போட்ட 2-3 கூட்டங்களில், பொதுக்கூட்டங்களிலேயே அவருடைய அரசியல் அபத்தமான அரசியல் அப்படிங்கிறது எல்லாரும் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. நான் அதை மறுக்கல. அவரின் மீறி எவ்வளவோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் ஆனால் அவருக்கு வாக்கு செலுத்தணும். இனி வரப்போகக்கூடிய 5 ஆண்டுகள் தான் அவர் அரசியல் களத்தில் இருக்காரா, அவருடைய அரசியல் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருந்தாலும் அவர் களத்தில் இருக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் இது. அதனால நீங்கள் வந்து அவருக்கு வாக்கு செலுத்தினா கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஒரு கேள்வி, அரசியல் அறிவு இல்லாத ஒருத்தவங்க பாலிடிக்ஸில் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாடு என்ன செய்யும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன். ஆந்திராவில் ஒரு நடிகர் தான் வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு. ஆந்திராவில் சொல்ல போனால் எப்போதுமே நடிகர்கள் தான் வாக்கு சேகரிக்கிறாங்க, நடிகர்களுடைய ஃபேமிலி தான் ஆட்சி செய்கிறாங்க. கர்நாடகாவிலையும் நடிகர்களுடைய ஃபேமிலி தான் வந்து வாக்கு சேகரிக்கிறாங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரே ஒரு தலைவர் இந்த மொத்த மாநிலத்தையும் வழி நடத்துறது வந்து நடக்காத ஒரு காரியம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். ஒருத்தர் அரசியல் பாலிடிக்ஸே தெரியாத ஒருத்தர் அரசியலில் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர் சுற்றி இருக்கிற அமைப்பு வழி நடத்தும். அவருக்கு அரசியல் நாலேஜ், போதுமான நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், சுத்தமாக இல்லாமல் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. போதுமான நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக முன்னாள் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அவரை ஒருத்தரை வந்து செக்ரட்டரியாக வச்சுக்கிடுவாங்க, பிஏவா வச்சுக்கிடுவாங்க. அவங்கள சுற்றி கவர்மெண்ட் அதிகாரிகள், நல்லா படித்த அதிகாரிகள், தமிழ்நாட்டில் சரியான முடிவு எடுத்த, இந்தியாவில் சரியான முடிவை எடுத்த தலைவர்களை அவங்க பின்னாடி வச்சுக்குவாங்க. அவங்களோடு கலந்து உரையாடி ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவும். ஒரு தனி மனிதர் பரமாத்மாவோ சூப்பர்மேனே கிடையாது. நான் இந்த தமிழ்நாட்டையே வந்து சூப்பராக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போகிற திட்டம் இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு அவருக்கு பின்னாடி 234 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. அதனால நீங்க உங்க தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாக்கு செலுத்துங்க. லாஸ்ட் ஒன், பிஜேபி அலையன்ஸ் ஏடிஎம்கே அவங்களுக்கு வாக்கு செலுத்தினா கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும். ஏன்னா மாநில அரசுக்கு மத்திய அரசோடு உறவில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். நமக்கு தேவையான திட்டங்களை அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்க முடியும். எடப்பாடியார் 4 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு, அவர் சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காரு. அவர்கிட்ட திரும்ப ஒரு முறை நம்ம ஆட்சி கொடுக்குறது வந்து அது ஒரு சரியான முடிவாக இருக்கும். அண்டு உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை பாருங்க, அந்த கட்சியினுடைய ஒரு சிறப்பான ஒரு தலைவரை நிப்பாட்டியிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. தேர்தலில் எதிர்கட்சியாக இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்காக தகுதி உடையவர்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்தியிருந்தால் ரொம்ப நன்றி.